மை நேம் இஸ் கேஷவானி. நான் சென்னை ஹையர் செகண்டரி ஸ்கூல் கரமணியில் படிக்கிறேன். நான் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து புத்திரியில் இருக்கேன். ஸோ எனக்கு புத்திரியில் வந்து நிறைய செக்ஷன்ஸ்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து லீடர்ஷிப்லாம் எப்படி இருக்கும், கம்யூனிகேஷன் ஸ்கில், எல்லா ஸ்கில்லும் எனக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஒரு புத்திரி செஷன்ஸும் நான் அட்டன் பண்ணும்போது என்னால் என்னென்னலாம் பண்ண முடியும், எனக்குள்ளே எவ்வளோ டேலண்ட் இருக்குது எல்லாமே என்னால் அனலைஸ் பண்ண முடியுது. தென் ஆஃப்டர் தட் நான் 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ ஒரு செஷன் ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருந்தாங்க கெரியர் கைடன்ஸ்க்காக. NIQலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஸோ வந்து நம்ம நினைக்கிறது மட்டும்தான் இல்லை நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, எங்கள் மம்மி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து லா படிக்கணும்னு ஆசை. ஸோ எங்கள் மம்மி சொன்னாங்கன்னா, கேர்ள்ஸ்னால இந்த ஃபீல்டில் வந்து அவ்வளோவாலாம் வந்து இது பண்ண முடியாது, சர்வை பண்ண முடியாதுன்னு சொல்லி என்னை வந்து பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து தான் தெரியும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நம்ம தேடினாதான் அதில் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும்னு தெரியும் சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் தட் நான் நினைக்கும் போது சரி நம்ம லா பண்ண வேணாம், ஆனால் கார்பரேட் லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து அதுக்கப்புறமும் நான் மேம் கிட்ட போய் கேட்கும் போது என்ன சொன்னேன்னா, அப்படிலாம் இல்லைம்மா, நீ நல்லா உன்னோட ஐடியா நல்லா இருக்கு, நீ இதை பண்ணு, நீ நல்லா பிரைட்டா வருவேன்னு சொல்லி எனக்கு சொல்லி தந்துருந்தாங்க. ஸோ இந்த ஷாப்ல இருந்து நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன்னா, இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம தேடணும், நல்லா அனலைஸ் பண்ணணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் நம்மளுக்கு இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ.